உலகமெங்கு வாழும் என் அருமை தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சிறந்த ஐஸ்வர்யங்களுடன் சகல யோகங்களும் சகல சௌபாக்கியங்களும் சகல செல்வங்களும் பெற்று சிறந்து வாழ நான் வாழ்த்துகிறேன். மேலும் மேலும் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும், சொன்னது நடக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஜூலை மாத பலன்கள். ஜூலை 1 முதல் ஜூலை 31 வரை. ஆடி 17 இதனுடைய தமிழ் தேதி ஆடி 17 முதல் அதாவது ஆணி 17 முதல் ஆடி 15 வரை. அற்புதமான இதுக்கு தமிழ் தேதி. இந்த சிறப்பு பலன்களை நாம் ஒரு அற்புதமாக பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதத்தினுடைய சிறப்பு தெய்வீக தன்மை கொண்ட சுப விரத நாட்கள், விசேஷ நாட்களை பற்றி பார்ப்போம். முதலில் இந்த ஆணி மாதம், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆணி 17, அதாவது ஜூலை தொடங்குகின்ற முதல் நாள் ஆணி 17. ஜூலை 1ஆம் தேதி ஆணி 17 அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சஷ்டி திதி. இந்த ஜூலை மாதம் தொடங்கும் போது அற்புதமாக தொடங்குது. ஆறுமுக பெருமானின் அஷ்டி திதி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை முருகனுக்குரியது. மேலும் சஷ்டி திதி முருகனுக்குரியது. பூர நட்சத்திரம் மகாலட்சுமி யோகம். பூர நட்சத்திரம் மகாலட்சுமி யோகத்தில் இந்த ஜூலை மாதம் தொடங்குகின்றது. ரொம்ப அற்புதமான நாள். அடுத்து இந்த ஜூலை 8ஆம் தேதி 8/7/2025 அன்று செவ்வாய்க்கிழமை. அதுவும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை திரையோதசி திதி என்று பிரதோஷ வழிபாடு, சிவ வழிபாட்டுக்குரிய அற்புதமான நாள். சகல தோஷங்களும் நீங்கக்கூடிய சிவ வழிபாட்டுக்குரிய திரையோதசி நாள், திரையோதசி திதி நாள். இந்த திரையோதசி திதி என்று பிரதோஷ வழிபாடு செய்வதால் மிகப்பெரிய தோஷங்கள் எல்லாம், குடும்பத்தில் ஏற்பட்ட தோஷங்கள் எல்லாம் நீங்கும். பிள்ளைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும், புத்திர தோஷம் நீங்கும், திருமண யோகங்கள் ஏற்படும். அடுத்து ஜூலை 10 பௌர்ணமி யோகம். பௌர்ணமி நாள் ஜூலை 10ஆம் தேதி. அது பாருங்க பூராட நட்சத்திரம். இந்த பௌர்ணமி என்பது பூராட நட்சத்திரத்தில் ஏற்படுகின்றது. அது மகாலட்சுமியோட நட்சத்திரம். பூராட நட்சத்திரம். இந்த பூராட நட்சத்திரத்தில் ஜூலை 10ஆம் தேதி 10/7/2025 என்று பௌர்ணமி யோகம், பௌர்ணமி ஏற்படுகின்றது. அன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஆலய வழிபாடு குருஸ்தலம். அதாவது திருச்செந்தூர் முருகன் ஒரு குருஸ்தலம். மற்றபடி ஆலங்குடி குரு பகவானை வழிபடலாம். மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய குருஸ்தலம் எங்கெல்லாம் இருக்கிறதோ உங்கள் வீட்டு அருகாமையில் அந்த குருஸ்தலத்தில் சென்று வழிபடுங்கள். முக்கியமாக திருச்செந்தூர், ஆலங்குடி, மதுரை தென்முக கடவுள் என்று சொல்லக்கூடிய மதுரை குருஸ்தலம் என்று சொல்ல இன்மையிலும் நன்மை தருவார் ஆலயம். அங்கே தென்முக கடவுள் வீற்றிருக்கிறார். இன்று இந்த பௌர்ணமி என்று நீங்கள் சிறப்பாக இந்த குருஸ்தலத்தில் சென்று வழிபடும் பொழுது புத்திர பாக்கியம், திருமண யோகங்கள் சிறப்பாக அந்த நிவர்த்தி அடையும், அந்த பாக்கியம் கிடைக்கும். சரி, அடுத்ததாக ஆணி 32, அதாவது ஜூலை 16/7/2025 அன்று ஜூலை 16. இது ஆணி 32, அதாவது உத்தராயண காலத்தினுடைய கடைசி நாள், தட்சிணாயனம் தொடங்குகின்ற ஒரு சுப நாள். இந்த காலங்களில் எல்லாவித சுபகாரியங்களும் சிறப்பாக நடத்தி கொள்ளலாம். எல்லாவித சுபகாரியங்களும் சிறப்பாக நடத்தலாம். எல்லாவித சுபகாரியங்களும், விவாகம், காது குத்து, சீமந்தம், வீடு கட்டி பால் காய்ச்சறது எல்லாம் பண்ணிக்கலாம். அற்புதமான நாள். அடுத்து ஜூலை 22, அதாவது ஜூலை 22/7/2025 22/7/2020 செவ்வாய். அதுவும் பாருங்க செவ்வாய்க்கிழமை. அதாவது தேய்பிறை பிரதோஷ வழிபாடு. தேய்பிறை பிரதோஷ வழிபாடு அன்று சிவபெருமானை வழிபட்டு விட்டு சனீஸ்வர பகவானையும் அவருக்கு எள்விளக்கு
அதாவது சிவபெருமானுக்கு வில்வ மாலை, நெய் தீபம், சனி பகவானுக்கு எள் தீபம். இந்த பிரதோஷ வழிபாடு கண்டிப்பாக சிவ வழிபாட்டை செய்துவிட்டு அந்த சனீஸ்வர பகவானையும் சேர்த்து வழிபட்டு வாருங்கள். அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி அடையும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து வாஸ்து நாள் ஜூலை 27 27/7/2025 அன்று வாஸ்து நாள். வீடு கட்டக்கூடிய வாஸ்து பூஜை செய்து கொள்ளலாம். மகம் நட்சத்திரத்தில் ஜெகத்தை ஆளும் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நாள். அன்றைய தினம் வாஸ்து நாள். அடுத்து ஜூலை 28 முப்பெரும் விழா. ஆடிப்பூரம், சதுர்த்தி விரதம், நாக சதுர்த்தி. ஆடிப்பூரம் பெண்களுக்குரிய. ஒவ்வொரு பெண்களுக்கும் தன் கணவன்மார்கள் தொழில் விருத்தி உத்தியோகங்கள், தொழில் விருத்தி வியாபாரம் உத்தியோகம் சிறப்பு வருவது, தாலி பாக்கியம் நிலைத்து நிற்ப, தாலி பாக்கியம் நிலைத்து நிற்க ஆடிப்பூர வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு செய்து கொள்ளலாம். அடுத்து சதுர்த்தி விரதம். இந்த சதுர்த்தி விரதத்தினால் புத்திர பாக்கியம் இல்லை, அவருக்கு புத்திர பாக்கியம், திருமண யோகங்கள், தடைப்பட்ட திருமண யோகங்கள் நிச்சயமாக நடக்கும். அன்றைய தினமே நாக சதுர்த்தி, சர்ப்பதோஷம் இருக்கக்கூடிய நாக சதுர்த்தி. அந்த நாக சதுர்த்தி வழிபாடு அம்மன் ஆலயம் எங்கெல்லாம் அம்மன் ஆலயம், உக்கிரகமான அம்பாள் ஆலயம் எங்கெல்லாம் இருக்கின்றதோ, மதுரை மடப்புறம் காளி, மாசாணி அம்மன் ஆலயம், சமயபுரம் மாரியம்மன், விருதுநகர் மாரியம்மன், திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களில் சென்று வழிபடும் பொழுது திருமண தோஷம், புத்திர தோஷம், சொத்து பிரச்சனை அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக அமைகிறது இந்த ஜூலை 28 முப்பெரும் விழா. சரி, இது நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். உங்களை எல்லாம், நம்மை எல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறார் அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். பிரம்மனால் எல்லாருக்கும், அவர் படைத்த எல்லா மனிதர்களுக்குமே அவரால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். புரிஞ்சுட்டீங்களா? ஒவ்வொரு, அதாவது பிறப்பு முதல் இறப்பு வரை உங்கள் தலையெழுத்தை பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒருபோதும் மறுக்க முடியாது. ஆக அவர் முறைப்படி, அவர் என்ன தலையெழுத்தை உங்களுக்கு எழுதியிருக்கிறாரோ அந்த முறைப்படி உங்கள் ஜாதகத்தை கணித்தால், பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி சரியாக கணித்தால் சரியாகவே நடக்கும். ஆக இந்த நிகழ்ச்சியை பொறுத்து எந்தவித கவலையும் பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த பிரச்சனையானாலும் ஜாதகத்துக்கு நடக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? நிச்சயமாக, உறுதியாக கீழே நம்பருக்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதகம். இது பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் இது இந்த காலத்தில் நடக்கணும், நடந்தே ஆகணும். இதுதான் பிரம்மசக்தி ஜோதிடத்தினுடைய ஒரு சிறப்பு. கல்யாணமாக சொன்ன மாதம் முடியும், புத்திர பாக்கியம் சொன்ன மாதம் கிடைக்கும். எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அத்தனையும் நிவர்த்தி செய்து சரியாக சொன்னால் சரியாக நடக்கும். அதாவது ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் தப்பாக இருக்கணும். எல்லாம் கணித்து சொல்லக்கூடிய முறையில் தான் அந்த தவறுகள் ஏற்படுகின்றது. நிச்சயமாக அந்த தவறு இங்கே வரவே கூடாது. ஆக கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய எதிர்கால பலனை ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி எதிர்கால பலனை தெளிவாக துல்லியமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த ஜூலை மாத பலன்களை சிறப்பாக அற்புதமாக பார்க்க போகிறோம். ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாத பலன்களை இன்னைக்கு கும்ப ராசிக்கு பார்க்க போகிறோம். கும்பராசி ஒரு ஜாதகத்தில் கேந்திரம் ஒன்று இருக்கு. அதுக்கு கேந்திரம் என்பது 4, அதாவது லக்னம் ஒரு கேந்திரம், 4ஆம் இடம் ஒரு கேந்திரம், 7ஆம் இடம் ஒரு கேந்திரம், 10ஆம் இடம் ஒரு கேந்திரம்.
இந்த கேந்திரத்தில் 4ஆம் இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அனைத்து சுகங்களையும், சுகஸ்தானம், கல்வி சுகம், சொத்து சுகம், திருமண சுகம், ஆணும் பெண்ணும் சுகம், நல்ல போஜன சுகம், சுவையான உணவு, வாகன யோகங்கள், சொகுசு வாழ்க்கை, அதே நேரத்தில் காசு பணம் கொட்டி தருகின்ற அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அனைத்து சுகங்களையும், தன சுகம், செல்வி சுகம், கல்வி சுகம், சொத்து சுகம், பெண் சுகம், ஆண் சுகம் என்று அத்தனையும் பெறுகின்ற ஒரு இடம்தான் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற ஒரு ஜூலை மாதம். அது கும்பத்திற்கு கேந்திர ஸ்தானம். அது பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 4ஆம் இடம் கேந்திர வலிமை. இந்த கேந்திர வலிமை என்பது அனைத்து சுகங்களையும், நல்ல பதவி யோகத்தை கொடுக்கும், நல்ல வியாபாரத்தில் முன்னெடுத்து கொடுக்கும். முக்கியமாக டிரான்ஸ்போர்ட்டு, இந்த பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டு, பூமி இடம் சம்மந்தப்பட்டது, வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில்கள், அதே கட்டடம் சம்மந்தப்பட்ட தொழில்கள், அதே நேரத்தில் வந்து பெரிய பெரிய கனரக வாகனங்கள், சொகுசு வாகனங்கள், ஆம்னி பஸ், இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக ஓடும். நல்ல டாப்பில் போகக்கூடிய நிலையில் ஏற்படும். இந்த ஜூலை மாதம் ரொம்ப பிரமாதமாக இருக்கு. எத்தனை கிரகங்கள், எல்லா கிரகங்களுமே வலிமை அடையாது. ஒரு கிரகம் வலிமை அடைந்தால் போதும், அந்த மாதத்தை ஓட்டிடலாம். ஆக சுக்கிரன் இந்த ஜூலை மாதத்தில் அற்புதமாக கேந்திர வலிமை அடையக்கூடிய, எல்லாவித சுகங்களையும் பெறக்கூடிய ஒரு ஸ்தானம், பாதிப்பதில் தரக்கூடிய ஸ்தானம் இருக்கு. கும்பத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு, அதாவது தொழில் ஒரு பக்கம் நல்லா ஓடி இருந்தாலும் அவங்க தேவையில்லாமல் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியது. 7ஆம் இடத்துலேருந்து, அதாவது ஜென்மத்தில் சனி ராகு, 7ஆம் இடத்துல செவ்வாய் கேது. இந்த கடந்த 8/6 வந்து இந்த செவ்வாய் வந்து சிம்மத்துக்கு வருது. சிம்மத்துக்கு வந்துருச்சு. வந்ததுனால தான் இந்த அகமதாபாத் விமான விபத்து. அகமதாபாத் விமான விபத்து என்பது இந்த செவ்வாய் வந்து சிம்மத்துக்கு வந்து கேதுவோட சேர்ந்து அதுக்கு நேராக இருக்கக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி ராகு பார்க்கறதுனால தான் அந்த விபத்து ஏற்பட்டது. சூரியனோட இடம் இல்லையா, இந்த செவ்வாய் கேது சேர்ந்திருப்பது சூரியனோட இடம். சூரியன் வந்து ஆகாய விமானம் சம்பந்தப்பட்டவர். ஆகாய விமானத்துக்கு சூரியன் தான் அதுக்கு அதிபதியாகிறார். அப்போ அந்த சூரியனுடைய இடத்துல சிம்மராசியில் அந்த செவ்வாய் கேது இருந்து, கேது வந்து சூரியனோட நட்சத்திரத்தில், உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த விபத்து, அகமதாபாத் விபத்து, இந்த ஆகாய விமானம் அகமதாபாத் விபத்து ஏற்பட்டிருக்கு. அகமதாபாத் விபத்து, இந்த ஆகாய விமான விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை. அப்போ இது பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே கும்பத்தில் இருக்கிற சனி வந்து மீனத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு நினச்சா இந்த விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. புரிஞ்சுட்டிங்களா? அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துறதுக்காக தான் நான் சொல்கிறேன். புரிஞ்சுட்டேன். கும்பத்தில் தான் இருக்கார் சனி, மீனத்துக்கு போகலை. கும்பத்தில் இருக்கிறனால, சிம்மத்தில் இருக்கிற செவ்வாயை பார்க்கறதுனால, அந்த கேதுவோடு சேர்ந்து பார்க்கறதுனால தான் இந்த விபத்து நடந்திருக்கிறது. அந்த சிம்மராசி, கொஞ்சம் சிம்மராசியில் சனி ராகு அங்கேருந்து உக்கிரகமாக பார்த்து, மேலும் செவ்வாய் கேது சேர்ந்து பார்வை இருப்பதனால இந்த பாதிப்பு ஏற்பட்டது. அது முக்கியமாக கேது வந்து சூரியனோட நட்சத்திரத்தில். புரிஞ்சுட்டிங்களா? ஆக இதுதான் காரணம். சரி, நல்லா கவனிங்க. மற்ற பிரச்சனைகள்லாம் நல்லா, மற்ற உங்கள் தொழில் யோகங்கள் அந்தபடி எல்லாம் சிறப்பாக இருக்குது. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. பொதுவாக இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த பிரம்மன் நம்ம எல்லாம் படைத்திருக்கிறாரோ, உங்களையெல்லாம் அந்த பிரம்மன் தான் படைத்திருக்கிறார். அதே பிரம்மன் தான் உங்கள் பிரம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் உங்கள் தலையெழுத்த பிறப்பு முதல் இறப்பு வரை அவர் எழுதுகிற தலையெழுத்து. ஆக அவர் பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி, சித்தர்கள் முனிவர்கள் முறைப்படி உங்கள் ஜாதகத்தை சரியாக கணிக்கும். ஆக சரியாக கணித்தா சரியாக நடக்கும். அங்கே பார்த்து நடக்கல, இங்கே பார்த்து நடக்கலன்னு. அப்போ என்ன காரணம்னா, இந்த கணித்து சொல்லக்கூடிய முறையில் தான் தவறு ஏற்படுது. ஆக தெய்வங்கள் நம் தலையெழுத்தை எப்படி எழுதியிருக்கிறார், பிரம்மன் நம் தலையெழுத்தை எப்படி எழுதியிருக்கிறாரோ அந்த முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும்.
புரிஞ்சுடுங்களா? இது மறுக்க முடியாத உண்மை. இல்லை, நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. உங்கள் எதிர்கால பலனை தெளிவாக துல்லிதமாக அடித்து சொல்லலாம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் போது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.